அட, எனக்கு 4 3 யாழ்னு சொல்ல மட்டும்தான் தெரியுங்க. இங்கே என்ன நடக்குதுன்னு ஒன்றும் தெரியாது. எவ்வளோ பெரிய புகை மண்டலம் போல இருக்குது. எம்மா குளிச்சுட்டு 4 வாசல் ஒன்று அந்த ஆள் சொல்லிட்டார், அந்த கடையில் உள்ள ஆள். 4 வாசல் ஒன்றுனா யாது வாசல் வழியாக உள்ளே போனவங்கள தான் தேட முடியும்? நீங்களே சொல்லுங்கள். தெற்கு வாசல், வடக்கு வாசல், அப்படி இப்படி நிறைய வாசல் இருக்கான். எந்த வாசல் வழியாக? நம்ம ஒரு வாசலில் அங்கே செருப்பை கலத்தி போட்டுறாங்க வெளியில் வந்தது, கேட்டிங்களா? நம்ம உள்ளேலாம் போக மாட்டோம். என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லணும், பார்த்தீங்களா? அதுக்கு வேண்டி தான் உள்ளே வந்தேன். இல்லைனா நான் உள்ளே வரமாட்டேன், வெளியிலே உட்கார்ந்து இருந்திருப்பேன். இங்கே நடக்கிற சம்பவங்கள் வேற ஒன்றும் கிடையாது. இங்கே நம்ம சாமியை தான் கும்பிடுவாங்க, எல்லோரும் ஒரே சாமி தான். மனுஷன் தான் பிரித்து பிரித்து வச்சுருக்கேன். எப்போ எந்த ரூட்டில் ஓடி வெளியில் வருவாங்க? அங்கே உள்ள தீர்த்தம் ஆட போனவங்க தெற்கு வாசல் அந்த பக்கமா? சரிப்பா. இங்கே எல்லாம் இந்த இடத்த க்ளீன் பண்ணுறவங்க இருக்காங்க. அப்புறமா அவங்கள்ட்ட கேட்டாச்சு, அவங்க தெற்கு வாசல்னு சொல்லி, அங்கே தெற்கு வாசல் வழியாக நம்ம வெளியில் போகலாம். சரிங்களா? இங்கே அன்னதானம் எல்லாம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த அன்னதான கூடத்தில் போகிற வழி இங்கே அன்னதானம் நடக்கும். வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அன்னதானம். தெரியாதுப்பா, அதுவும் தெரியாது. இருந்தாலும் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் பாருங்கள், எப்படிப்பட்ட கலை நயமும் வடிவமைப்புகளும். அப்பா, என்னால் இந்த அழகை எல்லாம் ரசிக்கவே முடியும். இங்கே இருந்தால் நல்லதுன்னு தோணுது. கூலிங்காக இருக்குது, இடமும் நல்ல கூலிங்காக இருக்குது. வா, எப்பா, எத்தனை கோடி செலவு பண்ணியிருப்பாங்க இந்த வாசலுக்கெல்லாம். ஏக்கருன்னா 10 100 ஏக்கர் இருக்கணும்ல தோணுது. அப்போ நடந்து காலி பீசாவிராம அவ்வளவு அழகு. இந்த அழகு பிரமிப்பு ஊட்டுகிறது. சும்மா இல்லை, இந்த மோடிஜி எல்லாம் இங்கே வர்றது. அழகான இடத்துக்கு தான் நம்ம மோடிஜியும் வருவார். மோடிஜி வர வேண்டிட்டு இவ்வளோ கலைநயத்துடன் செய்து வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். எப்பா, ராமேஸ்வரம் இவ்வளோ அழகிய நகரமா? வா, எல்லோரும் குளிக்க போகிறாங்களா வருகிறாங்களா தெரியல. அவங்க எல்லாம் தீர்த்தம் முடிஞ்சு வெளியில் வரவங்கன்னு நினைக்கிறேன். ஓ, தீர்த்தம் இதுதான் மேட்ரா? ஆஹா, போயிடலாம். நம்ம தீர்த்தம் எப்படி நடக்குதுன்னு பார்க்க போகலாங்க. சரிங்க, இந்த வீடியோ நம்ம தீர்த்தம் எவ்வாறு நடக்கிறதுன்னா பார்க்க போகிறோங்க. பாய்.